29ஆம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கை முன்வைத்து தொடர்ந்து 29ஆம் நாளாக போராட்ட களத்தில் இருக்கிறார்கள் இடைநிலை ஆசிரியர்கள். தற்போது அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறை கைது செய்ய வரக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி. தற்போது ஒற்றை கோரிக்கை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 29ஆம் நாளாக போராடி வருகிறார்கள். இத்தனை ஆசிரியர்களுடைய போராட்டம் விளம்பர திமுக அரசு இன்னும் மெத்தன போக்காகவே செயல்படுகிறது என்று தங்களுடைய கண்டனத்தையும் பதிவு செய்து வருகிறார்கள். தற்போதைய கள தகவல்கள் என்ன குணசுந்தரி? வணக்கம் சூர்யா. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து 29வது நாளாக இன்று சென்னை கோட்டை ரயில் நிலையம் முன்பாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக அவர்கள் வைக்கும் ஒற்றை கோரிக்கை திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக அவர்களுக்கு வாக்குறுதி என்பது கொடுத்திருந்தது. குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு 16 வருடங்களுக்கு மேலாக இடைநிலை ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு நிச்சயமாக பணி நிரந்தரம் என்பது செய்யப்படும் என்று வாக்குறுதி எண் 311 கூறியிருந்தது. ஆனால் அதற்கு மாறாக தற்பொழுது திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அவர்களின் கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படாமல் இருப்பதை கண்டித்து தற்பொழுது 29வது நாளாக தொடர்ந்து சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக இவர்கள் பல்வேறு கட்டங்களாக இந்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். அதே போன்றுதான் இன்றும் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை கொடுக்கும் வரை நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்களின் ஒற்றை கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும். திமுக அரசு அரசாணை என்பதை, அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்படும் என்ற அரசாணையை வெளியிடும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என்றும் இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சூர்யா, தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை 29ஆம் நாளாக வலியுறுத்தி வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுடைய நிலை மற்றும் கைது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி.